ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ட்ரேடிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதிகபட்சம் வந்து 11:00க்குள்ள ட்ரேடிங் முடிச்சிருவேன். ஸோ நியர் 11:00 தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எப்போதுமே ட்ரேட் வந்து நம்ம எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கம்மியான ட்ரேடுகளை வந்து நம்ம வந்து எடுப்போம். இன்னைக்கு எப்படியாவது ஒரு 5 ட்ரேட் பண்ணிடணும், 10 ட்ரேட்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டு சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு கிரீடினஸ் தான் கிரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து இமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகும். ஸோ நான் என்னுடைய டேட்டாவை ரெஃபர் பண்ணிட்டு வரேன். என்னுடைய டேட்டா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சைட்வேஸ்க்கான ஒரு சிம்பிள் தான் இருக்குது. இங்கே 26,000 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது தான் வருது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்க்கும்பொழுது ஒரு புல்லிஷ் சைடு போகிறாங்க. ஸோ 26,000. ஸோ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை கட் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் வச்சாங்கன்னா நம்ம புல்லிஷ்கான ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னுடைய ட்ரேட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லெவலை கட் பண்ணுறாங்க. இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணால் கால் ஆப்ஷனும், ஸோ இந்த ஏரியாவுக்கு கீழே வராங்க, ரெட் கேண்டில் வருது. ஸோ என்ன மாதிரியான கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போனாலுமே இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இங்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் கேண்டில் வந்து தான் இதை என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணி மேலே போவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறாங்களா, ரிவர்ஸ் கேண்டில் ஏதாவது ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படின்னா எடுக்கலாம், இல்லைனா இன்றைக்கி ட்ரேட் வந்து வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக ஜஸ்ட் இந்த இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்னுடைய ஒரு வியூ பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஸ்க்கான ஒரு வியூ தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் புல்லிஸ்க்கான வியூவாக இருந்தாலும் உடனடியாக நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. ஏன்னா இங்கே ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங்கான பை வால்யூம் வந்து மேலே க்ளோஸ் வைக்கணும். வச்சதுக்கு பிறகு அங்கே சஸ்டெயின் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்க முடியும். சப்போஸ் ஜஸ்ட் போயிட்டு சடனாக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு பிளேஸில் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ரேஞ்சில் இருக்காங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் கேண்டில்ஸ் வராங்க. ஸோ என்னுடைய வியூ வந்து புல்லிஷ் தான் இருந்தாலும் வந்து இங்கே க்ளோஸ் வச்சதுனால என்ட்ரி அப்படிங்கிறது வந்து புட் சைடுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வந்து மார்க்கெட் வந்து சின்னதாக வந்து ஒரு புல் பேக் தான் வராங்க. இந்த ஒரு லெவல்லாம் பார்த்தா தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டு போகிறாங்க அப்படின்னா அப்படி தான் போவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து மூவ் ஆகிட்டுருக்காங்க. மார்க்கெட் அதோடைய ஸ்ட்ரக்சரை மாற்றினா தான் என்ன பண்ணுவாங்கன்னா டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வருவாங்க. ஏன் சடனாக வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சோடனே அர்ஜென்ட் பட்டு என்ட்ரி பண்ணலைன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்தாலும் ரொம்ப தூரம் வந்து கீழே வருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னுடைய வியூ பார்த்தீங்கன்னா புல்லிஸில் தான் இருக்குது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ மேபி கீழே வந்ததுன்னா வரலாம். ஸோ இப்படியே வந்து ரேஞ்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 26,000 கட் பண்ணால் தான் மார்க்கெட் என்ன செய்யும் அப்படின்னா மேல் நோக்கி போகும். இப்போதைக்கு மார்க்கெட் சின்னதாக மேபி கீழே வரலாம். ஸோ வெயிட் பண்ணி சின்ன ஒரு மொமெண்டத்தை மட்டும் கேப்சர் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சேஃப். இந்த டைமிங்கை தாண்டி மார்க்கெட் வந்து போயிட்டுருக்காங்க. ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ கால் சைடுக்கான ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து இப்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் புட் சைடுக்கான ப்ரீமியம் வந்து கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்கு. புல்லிஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வராங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஒரு லோவை வந்து கட் பண்ணிட்டதுனால ஸோ நான் இங்கே வந்து ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். நான் இந்த ஒரு பிளேஸ் கட் பண்ணும்பொழுதே என்ட்ரி போட்டிருந்தேன். என்னோடது சின்ன அதுங்கிறனால நான் புக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பெரிய கேண்டில்ஸ்லலாம் வந்து ஒரு பிகினர் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. வந்து உங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க். பாருங்க இவ்வளோ பெரிய கேண்டில் வந்துட்டு அகைன் மேல் நோக்கி போகிறாங்க. ஒரு பிகினர் அப்படிங்கிறவங்க அது இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டில்ஸாக க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் கேண்டிலில் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணணும். இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு
என்ட்ரி அப்படிங்கிறது இதே கேண்டில்லே நான் ட்ரை பண்ணிட்டேன். அதே மாதிரி அதே கேண்டில்லே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது சரியான என்ட்ரி பாயிண்டா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிக்க தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். உடனே வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து எடுத்த எடுப்புலலாம் பண்ணிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.